நாளைக்கு 11th நவம்பர் 11/11 மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரிப்பீட்டிவாக ஒரு நம்பர் பார்க்குறீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். 11/11 அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்பர் ஒரு அற்புதமான நம்பர், ஒரு அற்புதமான சைன். நீங்கள் ஒரு வாகனத்தோட நம்பர் பிளேட்லேயோ இல்லை நீங்கள் கடிகாரத்துலேயோ இல்லை உங்களுடைய செல்லில் நீங்கள் பார்க்கும்போதோ திருப்பி பார்க்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுது. அதில் ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்குது. இந்த 11/11 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரபஞ்சம் உங்கள் ஷோல்டரில் லைட்டாக தட்டி ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கவனிச்சுக்கோ அப்படின்னுது. நீங்கள் அப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அதை நோக்கி போகலாம். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சைனாக இருக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறீங்க அப்படின்னா, நான் இருக்கேன் அப்படின்னு பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லுதுன்னு அர்த்தம். நீங்கள் தவறான ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா செய்யாதீங்கன்னு அர்த்தம். இதுதான் 11/11 அப்படின்ற ஒரு விஷயத்தோட அர்த்தம். சரி, நாளைக்கு 11th நவம்பர். நீங்கள் ஆல்ரெடி இந்த 11/11 333 இந்த விஷயத்தெல்லாம் நோக்கி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நாளைக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு போர்ட்டல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு எந்த நேரத்துலையும் பண்ணலாம். முடிஞ்சவங்க இந்த 11/11 டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். 11/11னா நம்ம ஒரு 11 o'clock நம்மளுடைய பூஜா ஹால்லையோ ஒரு தனிமையான இடத்துலையோ இதை பற்றி நம்புகிற உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையோ சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஒரு 11 கோல்ஸை நம்ம நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயோ இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ்லேயோ நம்ம எழுத போகிறோம். ஒரு 11 கோல் எழுத போகிறோம். அதில் முக்கியமான கோல் ஒரு கோலை மட்டும் மெயினாக எழுதிட்டு மீதி 10 கோலை கீழே எழுத போகிறோம். அதை அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம சாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு எழுத போகிறோம். நீங்கள் நம்ப தகுந்த கோலாக அது இருக்கணும். உங்களை நம்பி நீங்கள் எழுதக்கூட கோலாக இருக்கணும். இது எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, மூச்சை நல்லா இழுத்து மூச்சை மெதுவாக விட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிராட்டிடியூடு மைண்ட் செட்டோட, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட, ஒரு வைப்போடு எழுதலாம். நீங்கள் தேவைப்பட்டால் அதுக்கு ஒரு விளக்கு பொருத்தி வச்சுக்கலாம். 11 கோல்ஸ் எழுதி 11 டைமை நீங்கள் மனசுக்குள்ளே ரீட் பண்ணலாம். உணர்ச்சி பொங்க சொல்லலாம். நடந்துருச்சு அப்படின்னு ஒரு உணர்ச்சியோடு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த 11/11 மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல் திறக்கும். கண்டிப்பாக அந்த 11/11 மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டலை நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண வாழ்த்துக்கள். நன்றி.